நடிகர் கார்த்தி இப்போ ஒரு எமோஷனலான ஒரு பதிவை கொடுத்துருக்காரு. அதில என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில ரவிமோகன் கூடவே கார்த்தி இருக்காரு அப்படிங்கிறத மீடியாக்கள்ல பார்க்கும்போது, நெட்டிசன்ஸ்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நல்ல நண்பனுக்கு உதாரணம் கார்த்தி அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வராங்க. ஏன்னா ரவிமோகனோட இந்த இக்கட்டான சூழ்நிலையில அவர் கூடவே எந்த விதமான ஒரு பிரச்சனைய ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு கார்த்தி. ரவிமோகன் இப்ப நெறைய இஷ்யூஸ ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும், ஆர்த்தியோட ஃபேமிலியோட அந்த பணபலம், பவர் அப்படிங்கிறது மொத்தமா ரவிமோகன் மேல திரும்பியிருக்கு. அதனால இப்ப அவருக்கு பட வாய்ப்புகள் குறைஞ்சதோட மட்டும் இல்லாம, அவரும் இந்த பிரச்சனை முடியிற வரைக்கும் நான் நடிக்க மாட்டேன்னும் ஒரு வகையில சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நெறைய கடன்கள்ல இப்போ ரவிமோகன் சிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, மனதளவிலயும் நெறைய பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில பார்க்கும்போது இப்போ இந்த மாதிரி டைம்ல கார்த்தி அவர் கூடவே டிராவல் பண்ற அந்த ஃபோட்டோஸ்ல இப்போ சமூக வலைதளங்கள்ல உலாவிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது நல்ல நண்பனுக்கு உதாரணமா இப்போ கார்த்தி இருக்காரு. ஒரு நண்பன் இந்த மாதிரி கஷ்டமான நேரத்துல பக்கபலமா இருக்கிறது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் சொன்ன பதிவு என்ன அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரவிமோகன் ஆர்த்தியோட டிவோர்ஸ் ப்ராசஸிங்ல இருந்தாலுமே நிறைய பிரச்சனைகளை ரவிமோகன் ஸ்டில் நவ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அவருடைய கடன், இன்னொரு பக்கம் வேற ஏதாவது கம்பெனிக்கு படம் பண்ண முடியாம கான்ட்ராக்ட்ல சிக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி ரவியோட மொத்த ஃபேமிலியோட இன்ஃப்ளூயன்ஸ்ல மாட்டிட்டு இருக்காரு ரவிமோகன். ஸ்டில் நவ் அதுல இருந்து வெளியில வர முடியாம, ஒரு பக்கம் குழந்தைங்களை மீட் பண்ண முடியாம இக்கட்டான சுச்சுவேஷன்ல இருக்கிற ரவிமோகன் ஒரு நாள் பிரேக் டவுன் ஆகி மீடியா முன்னாடி, இன்னும் உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு முடிச்சிருங்க, ஏன்னா உங்களுக்கு எதிரான ஆதாரங்களை நான் ஒழுங்குபடுத்திட்டு இருக்கேன், கண்டிப்பா இதை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி என்னுடைய குழந்தைங்களை என்னுடைய பக்கம் நான் எடுத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இது வரைக்கும் ஆர்த்தியோட எக்ஸ்பென்சஸா இருக்கட்டும், குழந்தைங்களோட எக்ஸ்பென்சஸா இருக்கட்டும், அதை ரவிமோகன் தான் ஸ்டில் நவ் 14 இயர்ஸா மேனேஜ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அதையெல்லாம் ஆர்த்தி ரவியோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது சந்தோஷமான விஷயம் தான், ஆனால் அது கொஞ்சம் உண்மையாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பதிலடி கொடுத்துருந்தாங்க. இந்த விஷயங்கள் ஒரு புறம் இருக்க ஒரு 3 எழுத்து நடிகையால் தன்னுடைய வாழ்க்கையே மோசமாக போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்கெல்லாம் என்னுடைய லைஃபுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை தரம் தாழ்ந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. இந்த டைமில் ஃபர்ஸ்ட் ஆளாக ரவிமோகனுக்கு அந்த எமோஷ்னலான மீடியா இன்டர்வியூக்கு அப்புறம் சப்போர்ட் பண்ண ஃபர்ஸ்ட் பர்சன் கார்த்தி தான். அவர் இப்போ மாலை போட்டுட்டு சபரிமலைக்கு கார்த்தி ரவிமோகன் போயிருக்காரு. கூடவே அவருடைய ஃப்ரெண்டான கார்த்தியும் போயிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஆர்த்தி ரவியோட அம்மா, அது மட்டும் இல்லாமல் நடிகை குஷ்பு இப்போ விஜய் சாரை மீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, திரைப்படத்துறைக்கு சார்ஜா போட்டிருக்க ராஜ்மோகனையும் மீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த விஷயங்கள் பல்வேறு விதமா பேசப்படுது. ரவிமோகன் இஷ்யூக்காக போயிருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூல கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சினிமா துறை, அது மட்டும் இல்லாத தொலைக்காட்சி பொறுப்பு அப்படிங்கிறது எல்லாமே என் வசம் இருக்கு, அதை பத்தி தான் பேச போனேன், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவர்கிட்ட பேசுற அளவுக்கு அது ஒர்த் இல்லை அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் குஷ்பு பேசியிருக்காங்க. அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி கார்த்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே மனுஷங்க தான், மனுஷங்கனாலே தப்பு பண்ணக்கூடிய இயல்புடையவங்க, ஆனால் ஒரு மனுஷன் ரொம்பவும் நொந்து போய் இருக்கும்போது அவனை தயவு செய்து ப்ளீஸ் விட்டுருங்க, ஏன்னா மனுஷங்க எல்லாருமே தப்பு பண்ணக்கூடியவங்க தான், தப்பு பண்ணாத யாருமே கிடையாது, தயவு செய்து அதை புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காங்க.